கார்த்திகை தீபம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்த்திக் கோயில திறந்ததும் சிவனுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. வெளியில ராஜசேதுபதி ஊர் மக்கள் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. கார்த்திக் இங்க அபிஷேகம் நடக்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. மழை துளி லேசா விழுந்துட்டு இருக்குது. ஐயா, கடவுளோட கோயில திறந்ததும் கடவுள் கண்ணை திறந்துட்டாரு பாருங்க. இங்க பாருங்க, மழை பொழிய ஆரம்பிச்சிட்டு பாருங்கிறாங்க. எல்லாம் என் பேரை வந்த நேரம் தானே சொல்றாங்க ராஜசேதுபதி. ஆமாங்க ஐயா, பேரை வந்த நேரம் தான். இன்னைக்கு நல்ல நேரம் படுத்திருக்குங்கிறாங்க. எல்லாத்துக்கும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோயில் கதவு திறந்ததுமே மழையும் பாருங்க கொட்டுன்னு கொட்டுது. ஆண்டவனே எல்லாத்தையும் நல்லா வச்சிரு, உனக்கு கூடிய சீக்கிரம் கும்பாபிஷேகம் பண்றேன்னு வேண்டிக்கிறாங்க. ஈஸ்வரனுக்கு பூஜையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு வெளியில வராங்க கார்த்தி. அருண் ஆனந்த் 2 பேருமே வந்து ராஜேஸ்வரி பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, பாட்டி நாங்கள் வரதுக்குள்ளேயே என்னென்னமோ நடந்துருச்சு போல இருக்குங்கிறாங்க. அட ஆமாப்பா, என்னென்னமோ நடந்துருச்சு தெரியுமா? இன்னைக்கு மட்டும் கோயில் திறக்கலைன்னா உங்கள் தாத்தா மனசே உடஞ்சு போயிருப்பார் தெரியுமாங்கிறாங்க. கணக்கு பிள்ளை வந்து விஷயத்த சொன்னதும் என் உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு தெரியுமாங்கிறாங்க பாட்டி. கார்த்தி திடீர்னு நான் கிராமத்துக்கு போகிறேன், தாத்தா பாட்டியை பார்க்க போகிறேன்னு சொன்னால் சரி நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் வரதுக்கு முன்னாடியே அவன் வந்துட்டா. நாங்களும் இங்கே வந்து பார்க்கறக்குள்ளேயே என்னென்னமோ நடந்து போச்சு பாட்டிங்கிறாங்க அருண். ஏன் பாட்டி, நாங்களும் முன்னாடியே வந்து கார்த்திக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கணும் இல்லைங்கிறாங்க ஆனந்த். அதனால என்ன தம்பி, கார்த்தி இந்த அளவுக்கு சமாளிச்சிருக்கானா அவனை நினைச்சு நீங்க பெருமைப்பட்டுக்கோங்கிறாங்க பாட்டி. ஆமா பாட்டி, கார்த்தி எப்பவுமே அப்படித்தான். அவன் உன்னை நினைச்சானா அது செய்யாம விடமாட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கார்த்தி உள்ள வராங்க. டேடி வாடா கார்த்தி, நீ வந்ததும் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. பாட்டி பெருமையா சொல்லிட்டு இருக்கிறாங்கிறாங்க. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னா பாட்டின்னு கேட்கறாங்க கார்த்தி. எல்லாம் கணக்கு பிள்ளை தான் சொன்னா இருப்பாங்கிறாங்க. இங்க நடந்த விஷயங்கள் அத்தனையும் கணக்கு பிள்ளை எங்க கிட்ட சினிமா படம் ஓட்டுற மாதிரில ஓட்டிட்டாருங்கிறாங்க பாட்டி. நீ கார்த்தி, நீ இங்க வந்து தாத்தாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருக்க, ரொம்ப பெருமையா இருக்குங்கிறாங்க. ஆமா, எல்லாம் கடவுளோட அருள் தாங்கிறாங்க. ஆமா, திடீர்னு என்ன நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்க. ஆமா, நீ வந்ததுனால தான் நாங்களும் வந்தோங்கிறாங்க. அப்படியா, சரி சரி, தாத்தா எங்க பாட்டிங்கிறாங்க. அவங்க தியானத்துல இருக்காங்கன்னு சொல்றாங்க பாட்டி. எது தியானமானு கேக்குறாங்க. அட சரக்கு போட்டுட்டு இருக்கிறாருப்பா, போய் பாருங்கிறாங்க. அப்படியா, சரி நான் போய் பாக்குறேன்ட்டு கார்த்தி தாத்தாவை பார்க்க போறாங்க. தாத்தா அவங்களுக்கு முன்னாடி நிறைய பாட்டில் எல்லாம் வச்சு ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. தாத்தா, இந்த வயசுல இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானா? உங்க ஹெல்த்தை பத்திரமா பாத்துக்க வேண்டாமா? கார்த்தி, இது மனசுக்கு மருந்து மாதிரி, நீ உட்காருங்கிறாங்க. இதெல்லாம் சின்ன வயசுல கத்துக்கிட்ட பழக்கம். அதுவும் தவிர இன்னைக்கு கோயில் நடந்த விஷயங்களை நினைக்கும் போது என்னால இது குடிக்காம இருக்க முடியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தாத்தா, நீங்க நினைச்ச மாதிரி கோயில் திறந்துச்சுல, சந்தோஷப்பட வேண்டியதானுங்கிறாங்க. அதெல்லாம் சந்தோஷம் தான், ஆனா நம்ம நினைச்ச மாதிரி இன்னும் முடிக்க முடியலையே. இனிமே தான் நிஜமான சோதனைகள் எல்லாம் இருக்கு தெரியுமாங்கிறாங்க. ஆமா, இன்னைக்கு கோயில் இருக்கு அப்படி ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னு கார்த்தி கேக்குறாங்க. ஆமா, நான் என்ன சொன்னேன்? மாமா இல்லைன்னா கோயிலே இல்லைன்னு சொன்னீங்களே, இப்ப எதனால அப்படி சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. ஆமா, உங்க மாமா அத்தை இல்லைன்னா இந்த கோயிலும் திறந்திருக்க முடியாது. அதான் ஏன் தாத்தா, எதனால அப்படி சொன்னீங்கிறாங்க. ஆமா, அவங்கள தான் 60 நாளையில் நீ கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேல. கோயில ரொம்ப சுலபமா திறந்துட்டேன், ஆனா மாமாவையும் அத்தையும் கூட்டியாடுறது எப்படி இருக்குன்னு தெரியுமா? மலையவே ஒரு நூலை கட்டி இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். நீ அப்படி ஒரு வார்த்தையை சொன்னதும் நானும் உணர்ச்சி வசப்பட்டு சரின்னு தலையாட்டிட்டேன். நினைச்சு பார்த்தா ஒரே மலப்பா இருக்கு, ஆனா அது உன்னால முடியுமான்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கேங்கிறாங்க. என்ன தாத்தா சொல்றீங்க? கார்த்தி, இது நான் டக்குன்னு ஒன்றும் சொல்லல. பல விதமா பல நாள் நான் யோசிச்சு பார்த்துட்டு தான் எதுவும் முடியலையேன்னு தோத்து போய்தான் நான் இப்படி மனசங்கடத்துல சொல்லிட்டு இருந்தேன். 30 வருஷமா முயற்சி பண்ணி என்னால எதுவுமே முடியல. உங்க மாமனையும் எங்க கூட சேர்த்து வைக்கவே முடியல தெரியுமா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, மாமா ஃபேமிலி எங்க கூட்டிட்டு வர்றது என்னோட பொறுப்புங்கிறாங்க கார்த்தி. ஆமாப்பா, இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கு. அவ்வளவு ஈஸியா உன்னால கூட்டிட்டு வர முடியாதுங்கிறாங்க தாத்தா. ஏன் தாத்தா, ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அவ்வளவு பிடிவாதமா அவங்களுக்கு? அப்படி என்ன பிடிவாதம்? ஏன் உங்க மேல அவங்க அவ்வளவு கோவமா இருக்காங்களா? எதனால அப்படி இருக்காங்கன்னு கார்த்தி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, உங்க மாமா ரொம்ப நல்லவன் தான். ஆனா அவங்க அத்தை இருக்கா பாரு, சாமுண்டீஸ்வரி, அவகிட்ட தான்பா எல்லா வேலையும் இருக்கு. பழசெல்லாம் உனக்கு எதுவும் தெரியாதுப்பாங்கிறாங்க. இங்க பாருங்க, பழசெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனா நான் எப்படியும் அத்தையும் மாமாவையும் இங்க கூட்டிட்டு வர போறேன் பாருங்கிறாங்க கார்த்தி. என்ன தாத்தா, நான் சொன்னதுக்கு ஏன் இப்படி சிரிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. ஆமாப்பா, சாமுண்டீஸ்வரி பத்தி உனக்கு தெரியாது, அவ எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியுமான்னு சாமுண்டீஸ்வரி பத்தி கதை சொல்றாங்க. தேர் திருவிழா கொண்டாட்டம், மைக் செட் எல்லாம் வச்சு ஆட பாட ஆடலும் பாடல் வச்சிருக்காங்க. அங்க தூரி எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ஆட்டம் பாட்ட கொண்டாட்டத்தோட இருக்காங்க. கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், மாடாட்டம், இந்த மாதிரி ஆட்டம் பாட்டங்கள் எல்லாம் வச்சு ஜே ஜேன்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி கார் வந்ததுமே அங்க இருந்த மக்கள் எல்லாரும் கூட்டமா வந்து நிக்கிறாங்க. கார் விட்டு இறங்கி வர சாமுண்டீஸ்வரிக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாரும் அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க. வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அதுல ஒருத்தர் சாமுண்டீஸ்வரிக்கு மாலை போட வராங்க. என்ன பண்ண போறேன்னு கேக்குறாங்க. அம்மாவுக்கு மாலை போட வரேங்கிறாங்க. அக்காவுக்கு மாலை போடுறதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? மாளிகை என் கையில கொடுத்துட்டு மரியாதை அங்க நெல்லுங்கிறாங்க. மறுபடியும் சாமுண்டீஸ்வரி பேரை சொல்லி கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. கார்த்திகிட்ட தாத்தா சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரிக்கு ஆம்பளைங்கன்னா பிடிக்காது, அதனால மாலை மரியாதை செய்ய வந்தவங்களுக்கு கூட அப்படி நில்லுங்கன்னு சொல்லிடுவா. சரி தாத்தா, அத்தைக்கு ஆம்பளைங்களா பிடிக்காதுன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி. அதுக்கு சிரிக்கிறாங்க தாத்தா. என்ன தாத்தா, நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்னு சிரிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. ஆனந்த் வந்திருக்காங்க. என்னது, நான் என் பேரங்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன், நீங்களே எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. என்ன தாத்தா, நாங்களும் உங்க பேரன் தானே, நீங்க சொல்றதெல்லாம் நாங்களும் கேட்கணும்னு எங்களுக்குன்னு ஆசை இருக்காதான்னு ஆனந்த் கேக்குறாங்க. எங்க வாஸ்துமான பேச்சு தானே, நீங்க சொல்றத நாங்க கேட்கணும்னு கேட்க கூடாது என்ன? அவங்களும் நம்ம பேர பிள்ளைங்க தான், அவங்களும் ஒரு பக்கமா நின்று நீங்க சொல்ற கதையை கேட்டுட்டு போறாங்கிறாங்க பாட்டி. எல்லாத்துக்கு முன்னாடியும் கதையை சொல்றதுக்கு கூச்சமா இருக்குதுல்ல, அதனாலதான் யோசிச்சேங்கிறாங்க தாத்தா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க தாத்தா, நாங்க கேட்குறோங்கிறாங்க. ஆமா, நான் எங்க விட்டேன்னு தாத்தா கேட்குறாங்க. ஆமா, ஆம்பளைகளையே பிடிக்காத அத்தை எப்படி மாமாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்கன்னு நான் கேட்டேன், அதுக்கு நீங்க சிரிச்சிங்க தாத்தாங்கிறாங்க கார்த்தி. ஓ,
ஆமாம்மா அங்கே விட்டா அவளுக்கு உங்கள் மாமா மேலே பெருசாக லவ்வெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க. என்ன தாத்தா நீங்கள் தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க, இப்போ என்ன இல்லைன்னு சொல்கிறீங்க? என்னைய பழி வாங்கணும்னு தான் உங்கள் அத்தை உங்கள் மாமனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டா. உங்கள் மாமனுக்கு சூதுவாது எதுவுமே தெரியாது. திருவிழாங்கும் போது தான் உங்கள் மாமனை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டா. அப்படி அவள் என் மகனை கூட்டிகிட்டு போய் ஓடி போனதுனால தான் நான் பட்ட வலி வேதனை இதெல்லாம் வந்து சொல்லி மாளாதுப்பா. என்னால் ஒரு வாரமாக தலை காட்ட முடியல. உறவுக்காரங்க எல்லாம் முன்னாடி விட்டு பின்னாடி கேவலமாக பேசினாங்க. அவனால நம்ம அசிங்கப்பட்டு நின்னாலும் சரி, அவனாவது போய் நல்லா இருக்கட்டும்னு நினச்சா அவனும் அந்த வாழ்க்கை ஒன்று நல்ல வாழ்க்கையை அமைச்சு அவனும் நல்லா வாழ. ஏன் தாத்தா அப்படி சொல்கிறீங்க? அவர் ஆசைப்பட்ட வாழ்க்கை தானே, சந்தோஷமாக இருக்க வேண்டியதுங்கிறாங்க கார்த்தி. ஆமாப்பா, அவன் ஆசைப்பட்டு போனது வேற. ஆனால் இப்போ அவன் இருக்கிறதே வேற. கோயில் மாடு மாதிரி இருந்த அவனை உழவு மாடு மாதிரி ஆக்கிட்டா. தின்னதை போட்டா அசை போட்டுட்டு இருக்க வேண்டியதான். இப்போ அவன் ஒன்றும் நிம்மதியாகவே இல்லைங்கிறாங்க. என்ன தாத்தா இப்படி சொல்கிறீங்கிறாங்க? ஆமாப்பா, நிம்மதினா என்ன? நேரத்துக்கு சோறு கிடைக்கும், நல்ல துணிமணி கிடைக்கும், தூக்கம் இருக்கும், இதெல்லாம் ஜெயிலையும் இருக்கும்ப்பா. ஆனால் மனுஷனுக்கு என்ன முக்கியம்? அங்கீகாரம், கௌரவம், மரியாதை வேணும். இந்த சேதுபதிக்கு பிள்ளையா பிறந்துட்டு அங்கே ஒரு கணக்கு பிள்ளை மாதிரி இருக்கான். யோசிச்சு பாரு. அந்த வீட்டில் யாரும் அவனை வேலைக்காரன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு அவன் வேலைக்காரன். ராஜா அங்கே கடைவீதிக்கு போயிருக்காங்க. சர்பத் போடுன்னு சொல்கிறாங்க. சர்பத் ராஜான்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியுமேங்கிறாங்க. ஆமாங்க ஐயா, நீங்கள் என்னதான் இருந்தாலும் சாமுண்டீஸ்வரியாவோட புருஷன். உங்களை பார்த்து அவன் பயக்க மாட்டேங்கிறா பாருங்கிறாங்க. ஆமாம், என் பொண்டாட்டியே பயக்க மாட்டேங்கிறா, இனி அவனா பயக்க போகிறாங்கிறாங்க. ஐயா என்னையா இப்படியெல்லாம் சொல்கிறீங்கிறாங்க. அட ஆமாம், பொண்டாட்டிக்கிட்ட நான் அங்கே வரலாமான்னு கேட்டேன். ஆனால் வாங்க, ஆனால் ஸ்டேஜ் பக்கம் மட்டும் வந்துடாதீங்கன்னு அவளே சொல்லிட்டா. என்ன செய்யறது, மனசுக்குள்ளேயே போட்டு புள்ளைங்க மாதிரி இருக்குது, வெளியில் சொல்ல முடியலையேங்கிறாங்க. ஐயா என்னையா நீங்கள் உங்களுக்கு நீங்களே பேசிக்கிறீங்களாங்கிறாங்க. ஆமாம், வெளியே சொல்ல முடியாத புழுக்கம், அதனால தான் நானே பேசிக்கிறேங்கிறாங்க. ஐயா உங்களுக்கு லெமன் ஜூஸ் போட்டாங்கிறாங்க. போடுங்கிறாங்க. வாழ்க்கையில எனக்கு பிடிக்காது ரோசம் கௌரவம் தான். ஆனால் அதனால நீ உப்பு போட்டால் எனக்கு பிடிக்காது. அதனால கோம ரோசமெல்லாம் வந்துடும், எனக்கு உப்பே வேண்டாங்கிறாங்க. சாதா சூசே போட்டுரு, எனக்கு அதுவே போதும். பல வருஷமா நான் வெக்கமானம் கௌரவம் இதையெல்லாம் விட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இவன் என்னடானா சோடாவில் உப்பு போட்டு என்னோட மௌனத்தை கலைக்க பார்க்குறேனேங்கிறாங்க. தாத்தா கார்த்திகிட்ட கதையாக சொல்கிறாங்க. இவன் ஒரு சர்பத்துனா இவன் பையன் அதை விட ஒரு சர்பத்துங்கிறாங்க. எது சர்பத்தாங்கிறாங்க. ஆமாம், ஒரு வீட்டுக்கு போனால் காப்பி சாப்பிடுவாங்க, மிச்சர் சாப்பிடுவாங்க. ஆனால் இவனுங்க ரெண்டு பேரும் சர்பத்தெல்லாம் கேட்டு வாங்கி குடிப்பானுங்க. அப்போ தான்ப்பா உள்ளே போனது கம எரியுறது கொஞ்சமாச்சு அடங்குங்கிறாங்க தாத்தா. சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து பின்னாடி ஒருத்தர் லுக்கிட்டுட்டே வராங்க. அடேடே அழகா இருக்கு, சிரிச்சாலும் அழகா இருக்கு, கோவப்பட்டாலும் அழகாத்தான் இருக்கேங்கிறாங்க. பின்னாடி வராதிங்க, அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிறாங்க. அப்படியா, நீ போகிற இடமெல்லாம் நான் வந்து தான் தெரிவேன்னு சொல்லிட்டு வராங்க. இதையெல்லாம் தாத்தா காத்திட்டு சொல்கிறாங்க. 1வது பொண்ணு 3வது பொண்ணும் அப்படியே உங்கள் அத்தை மாதிரி. ஆனால் 2வது பொண்ணு இருக்கே, இவங்களுக்கு நேர்மாறாக இருக்கும். குணத்துலேயும் சரி, பழக்க வழக்கத்துலேயும் சரி, அப்படியே ஒரு மகாலட்சுமி மாதிரி இருப்பான்னு தாத்தா அந்த 2வது பொண்ணை அவ்வளோ பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்திகா அப்போவே அந்த பொண்ணை பார்க்கணும் போல தோணுது. அருண் ஆனது 2 பேருமே ஆமா தாத்தா, நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் மாமா பொண்ணை நாங்கள் பார்க்கணுங்கிறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறது நாளை எபிசோடில் பார்க்கலாம்.